பார்த்திபன் கனவு 2ஆம் பாகம் அத்தியாயம் 27 கண்ணீர் பெருக்கு. ஓடி வந்தாங்க இல்லையா குடிசைக்கு வெளியில் நம்மளுடைய பொன்னனும் வழியும். பார்த்தாக்க நிறைய வீரர்கள் குதிரையில் வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பரிவாரம் வந்து நிற்குது, அதாவது தோணித்துறைக்கு இந்த பக்கம் தோணித்துறையில் ஒரு பரிவாரம் வந்து நிற்குது. அப்படியே வந்து காவிரி நதியை பார்த்தா படகுகள் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட படகுகள் நிறைய வருது. அதில் ஒன்றுத்தில் வந்து சிங்கக்கொடி பறக்குது. இதை பார்த்தோன்னே பொன்னன் யோசிக்கிறான். அப்போ பார்த்திப மகாராஜா காலத்தில் இந்த தோணித்துறை இப்படி தான் இருந்தது. நிறைய படகு போக்குவரத்து இருந்தது. மகாராஜா அடிக்கடி வருவார், வசந்த மாளிகையில் தங்குவாங்க. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு இப்போ தான் அந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் இது இவனுக்கு மனசுக்கு சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா அங்கே வந்து புலிக்கொடியும் பறக்கலை, பார்த்திப மகாராஜாவும் இல்லை. பொன்னன் உத்து பார்க்குறான். தோணி துறைக்கு தான் கரைக்கு தான் வருமோ படகு. ஏன்னா வந்து பார்க்கும்போதே நல்லா தெரியுது அதில் வந்து சக்கரவர்த்தி தான் வராரு அப்படிங்கிறது நல்லா தெரியுதுங்கிறதுனால தோணித்துறைக்கு தான் வராங்களோ, எதுக்காக வராங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பொன்னன் நிற்கும்போது இந்த பக்கம் வராமல் அந்த பக்கம் வசந்த மாளிகையை நோக்கி அந்த படகு திரும்புறதை பார்த்தோன்னே பொன்னன் யோகிக்க ஆரம்பிச்சிடான். சரி, அருள்மொழி தேவியாரை சந்திக்கிறதுக்காக தான் அவங்க அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க இப்போ நம்ம வந்து படகுக்கு போகலாம். படகுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தி ரவிவர்மர் இருக்கிறாரு, குந்தவி தேவி இருக்கிறாங்க, நம்மளுடைய பரஞ்சோதி அடிகளார் இருக்கிறார் இல்லையா, சிறு தொண்டர், அவருடைய மனைவி. இவங்க 4 பேருமே எங்கே போகிறாங்கன்னா வசந்த மாளிகையில் நம்ம அருள்மொழி தேவியாரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போகும்போது எல்லாருமே வந்து ஒரு திகைப்போடு இருக்கிறாங்க. வசந்த மாளிகைக்கு எதுக்கு வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருந்து அருள்மொழி தேவியார் அவங்களுடைய சேடிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, சேடி பெண்கள்ட்டு அவங்க கூட அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த பெண்கள்லாம் பார்க்குறாங்க. ஆனாலும் மகாராஜாவாச்சே, இந்த தேசத்தை ஆள்றவராச்சே சக்கரவர்த்தி, அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து வர சொல்கிறாங்க. இப்போ அருள்மொழி தேவியார் வராங்க. வந்து பார்க்கும்போது எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, பல்லவ சக்கரவர்த்தி இவங்கள பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்கக்குள்ளே கொஞ்சம் சம்பாஷணைகள் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத நமக்கு இந்த அத்தியாயத்தில் சொல்லலை, இனி வரும் அத்தியாயங்களில் சொல்லியிருக்கலாம். சில சம்பாஷணைகள் நடக்குது. நடந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கண்ணீர் பெருக வந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பொண்ணை இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறான். அதே படகு, அந்த அலங்கரிக்கப்பட்ட சிங்கக்கொடி ஏற்றப்பட்ட அந்த படகு வந்து தோணித்துறையை நோக்கி வரதை அவன் பார்க்குறான். பார்த்தாக்க வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, உள்ளே இருக்கிற யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறான். குந்தவி தேவி தெரிகிறாங்க, சக்கரவர்த்தியார் தெரிகிறாங்க, கூடவே பரஞ்சோதி அடிகளார் அவங்களுடைய மனைவி. என்ன என் கண்களை நம்ப முடியலையே, அருள்மொழி தேவியும் இருக்கிறாங்களா, நம்மளுடைய ராணி எதுக்கு இந்த படகுல ஏறினாங்க, எதுக்காக வந்து எதிரி நாட்டு படகுல ஏறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர குழப்பம், என்னன்னே தெரியல. சரி, எப்படியா இருந்தாலும் தோணித்துறையை அடைஞ்சிடுது படகு, இறங்குறாங்க. பொன்னனும் வள்ளியும் அந்த இடத்துல சக்கரவர்த்தி இருக்காங்க, இளவரசி இருக்காங்க, அடிகளாரும் இருக்கிறாங்க. யாருமே இவங்க கண்ணுக்கு தெரியல. ஓடி போயிட்டு அருள்மொழி தேவி காலில் விழுந்து நமஸ்காரம் செஞ்சுட்டு அங்கேயே நிற்கிறாங்க. இப்போ கண்கள் கலங்கி அருள்மொழி தேவி சொல்கிறாங்க, நான் வந்து அடிகளார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஊர் ஊராக போயிட்டு கோயில் கோயிலாக தேசாந்திரம் போகிறாங்க, சிவ தொண்டு செய்ய போகிறாங்க. இனி நான் இங்கேருந்து என்ன பண்ணேன்? விக்ரமன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறான், எங்கே இருக்கிறாங்கிறதே எனக்குன்னு தெரியல, அவன் என்ன கஷ்டப்பட்டுருக்கான்னு எனக்கு தெரியல. நான் வந்து இப்படியே சிவ தொண்டு புரிய நானும் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓன்னு அழுவுறா வள்ளியை தேத்த முடியல. அப்படியே வந்து இவங்களுடைய கண்களையும் ஒரே கண்ணீராக இருக்குது. சொல்லிட்டு பிரிய மனம் இல்லாமல் கிளம்புறாங்க. பல்லக்குகள் புறப்படுது. ஒரு பல்லக்கில் வந்து அருள்மொழி தேவியாரும் சிறு தொண்டருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒரு பல்லக்கிலும், இன்னொரு பல்லக்கில் வந்து சிவனடியாரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் குந்தவி தேவி கண்களில் அப்படி கண்கள் கலங்கி போய் நிற்கிறான். என்னப்பா இப்படி, எனக்கு வந்து ஒரு தாயார் கிடைப்பாங்கன்னு நினச்சனே, அந்த எண்ணம் இப்போ வீணாக போயிடுச்சு. எனக்கு இப்போயும் நான் தாய் இல்லாத பிள்ளையாகவே இருக்கிறேனே, அந்த எண்ணம், அதாவது தன்னுடைய அருள்மொழி தேவியை தன்னுடைய தாயாக பாவிச்சு அவங்க கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், வசந்த மாளிகையில் இருக்கணுன்ற எண்ணம் குந்தவி தேவிக்கு ஏற்கனவே இருந்தது. அது நிறைவேறாமல் போயிடுச்சுன்னு இந்த பக்கம் அழுகக்கூடிய குந்தவி தேவியை பார்க்க முடியுது. அவருக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. யார்? நம்மளுடைய ரவிவர்ம சக்கரவர்த்தி வந்து குந்தவி தேவியை தேற்றி ஆறுதல் கூறிகிட்டு இருக்கிறார்.
இந்த பக்கம் வள்ளி குடிசைக்குள்ளே ஓடிடுறான். அவளுடைய அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் குடிசைக்குள்ளே ஓடிடுறான். மற்றொரு பக்கம் பார்த்தா சீவிகையெல்லாம் புறப்பட்டுடுது. இருந்தாலும் வேகமாக ஓடுறான் பொன்னன். நேற்று நடந்ததை சொல்லணும் இல்லையா, அருள்மொழி தேவியார்கிட்ட சொல்லவே இல்லையே. ஓடுறான். ஓடி போயிட்டு ஓடி வரதை பார்த்தோன்னே பல்லக்க நிறுத்த சொல்கிறாங்க அருள்மொழி தேவி. என்ன பொண்ணா, ஏதாவது சொல்லணுமா, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வர அப்படின்னு கேட்குறாங்க. மறுபக்கம் பரஞ்சோதி அடிகளாருடைய மனைவி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு தயங்குறான். இல்லை, இந்த அம்மையார் இருக்கும்போது நீ சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நீ சொல்லு அப்படின்னோடனே, அம்மா அந்த பெட்டி அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு, கிடைச்சதா அப்படின்னோடனே தயங்குறான். கிடைச்சிடும் அப்படின்னோடனே, பொண்ணா முன்னாடியே உன்கிட்ட இந்த காரியத்தை ஒப்புவிக்கிறதா தான் இருந்தது. நான் இல்லாத சமயத்தில் அப்படியே நாக்கெல்லாம் அவங்களுக்கு குழலுது. நான் இல்லாத சமயத்தில் விக்ரமன் வந்தானா அவன்கிட்ட அந்த பெட்டியை ஒப்புவிக்க வேண்டியது உன் பொறுப்பு. இதை உன்னை நம்பி சொல்லிட்டு போகிறேன், நீ தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கு கிளம்பிடுது. பொண்ணை திரும்பி பார்க்குறான். வள்ளியை காணோம். குடிசைக்குள்ளே ஓடுறான். பார்த்தா வள்ளி புலம்பி அழுதுகிட்டு இருக்கா. ஐயோ, இது முன்னமே தெரிஞ்சிருந்தா நானும் மகாராணியோடையே போயிருப்பேனே, நான் அவங்க இல்லாமல் இருந்து நான் என்ன பண்ணுறது, எனக்கு இது முன்னையே தெரியாமல் போயிடுச்சே, நான் ஏன் மகாராணியோட போகாமல் விட்டேன், நான் போயிருப்பேனேன்னு ஓன்னு அழுதுட்டுருக்கா. பொண்ணை இங்கே வள்ளியை தேற்றி எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே வெளியில் குதிரையோடைய சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா குந்தவி தேவி புறப்பட்டுட்டாங்க. அவங்களுடைய பல்லக்கு கிளம்பிடுச்சு. இப்போ இந்த குதிரையில் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் சக்கரவர்த்தியை தான். பொண்ணான்னு கூப்பிட்றாரு. பொண்ணை வெளியில் நிற்கிறான். பொண்ணா, தோணித்துறையிலே தானே நீ இருப்ப அப்படின்னு கேட்குறான். ஆமாம் பிரபு, இங்கே தான் இருப்பேன் நான். சரி, உனக்கு ஒரு வேலை இருக்குது. என்னென்னா, ஒரு வேலை குந்தவி தேவியார் இந்த வசந்த மாளிகையில் இருக்கணும்னு ஆசைப்படலாம், இல்லை அப்பப்போ வந்துட்டு போகணும்னு ஆசைப்படலாம். அதுக்காக அரண்மனையோடைய படகை நான் இங்கே விட்டு போகிறேன் இந்த தோணித்துறையில். ராணி இளவரசி வரும்போது பத்திரமா அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு நீ மறுக்கரையில் மறுபடியும் தோணித்துறையிலே விட வேண்டியது உன்னோட பொறுப்பு. புரியுதா, செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. செய்வன் பிரபு, இது என்னோட கடமை அப்படின்னு சொல்கிறான் பொண்ணை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, எவ்வளோ கோபங்கள் தாபங்கள் எவ்வளோ வஞ்சனைகள் இருந்தாலும் சக்கரவர்த்தியோடைய அந்த கம்பீரமான அந்த குரலும் அந்த தேஜஸான அந்த முகமும் பார்க்குறவங்கள எல்லாத்தையும் மறக்க வச்சிடும். அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்க வைக்கும். இப்பயும் பொண்ணு அப்படி தான் ஆடிட்டு இருக்கான். குத்திடுவேன், வேல் எடுப்பேன், அவர் நெஞ்ச பிளந்துருவேன் அப்படின்லாம் சொன்னவன், சரி பிரபு, ஆமாம் பிரபு, செய்கிறேன் பிரபு, நான் உங்கள் அடிமை பிரபு அப்படிங்கிற மாதிரி அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கான். கட்டாயமாக குந்தவி தேவியை நான் பத்திரமா கொண்டு போய் அழைச்சிட்டு போயிட்டு தோணித்துறையில் மறுபடியும் கொண்டு வந்து விடுறது என் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறான். பக்கத்தில் வள்ளி நின்று ஊத்து அப்படியே சக்கரவர்த்தியே பார்த்துட்டு இருக்கிறான். மறுபடியும் கிளம்ப போனவர் மறுபடியும் திரும்பி சொல்கிறாரு, பொண்ணா, சிவனடியார் ஒருத்தர் எனக்கு நண்பர். அந்த நண்பர் உன்கிட்ட ஒப்புவிக்க சொல்லி ஒரு பெட்டியை கொடுத்துருக்குறாரு. அது அந்த அரண்மனை படகுல அடியில் இருக்குது, நீ போய் எடுத்துக்கோ, சரியா அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ நேரம் வள்ளி பார்த்துக்கிட்டு இருந்ததை கவனிக்காத சக்கரவர்த்தி வள்ளி பக்கம் திரும்பினோன்னா வள்ளிக்கு ஒன்றுமே புரியல. நாணலும் கோணலும் ஆகி ஒரு மாதிரி கூச்சப்பட்டு குடிஞ்சிக்கிறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாதவளாக அவன் நிற்கும்போது பொண்ணை எப்படியோ அந்த பெட்டி வந்துருச்சு அப்படிங்கிறதுல சந்தோஷப்படுறான். அப்போ கேட்குறான், வள்ளி, நான் உங்ககிட்ட எதையுமே நான் மறைச்சது கிடையாது. ஆனால் நீ சிவனடியாரை பற்றி என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிற, ஆனால் நீ சொல்லவே மாட்டேங்கிற. நீ கேட்டல நேற்று அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு நீ கேட்டதுக்கு நான் சொன்னேன் இல்லையா உண்மையை, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற, அந்த சிவனடியார் யார், சொல்லுன்னு கேட்குறான். அப்போ வள்ளி என்ன பண்ணுறா, பொன்னனோட காதோட போயிட்டு ஒரு ரகசியத்தை சொல்கிறான். பொன்னனுக்கு அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி அவனுடைய முகத்தில் தெரியுது. அப்படி என்ன தகவலை சொல்லியிருப்பா வள்ளி, தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இந்த அத்தியாயத்தோட 2ஆம் பாகம் பார்த்திபன் கனவு நிறைவு பெறுது. அடுத்து நம்ம 3ஆம் பாகம் பார்த்திபன் கனவுல சந்திக்கலாம். அங்கே இன்னும் என்னென்ன ஆச்சரியங்கள் காத்திருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.